சைராம் ஒரு பொண்ணு வந்துடுச்சு, வீடியோ கட் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து காஞ்சி மிளகாலாம் வறுத்து வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தன்மை மாறாமல் வந்து நம்ம இட்லி இதை வந்து 5 கிலோ 5 கிலோ வந்து வறுத்ததில் நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது கருவேப்பிலை. சரிங்களா, இவ்வளோ தான். ரெண்டாவது வந்து இது இரும்பு சத்து இருக்குது. மெயின் வந்து இப்போ இனிமேல் வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதான் நான் சொல்ல வந்ததுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடுச்சு. எனக்கு என்ன, நான் எல்லாமே சாப்பிடுவேன் சைராம். எது சாப்பிடலாமா, அது சாப்பிடலாமா, நைட் சாப்பிடலாமா, பகல் சாப்பிடலாமா, என்ன வேணாலும் சாப்பிடுவேன். சரிங்களா, ஆனால் வெயிட்டு கூடவே கூடாது. வெயிட் இது வரைக்கும் கரெக்டாக போனால் சொல்லப்போனால் ஒரு 58 கிலோ வெயிட் இப்படி தான் இருப்பேன். வெயிட் அதிகம் கூடாது. ஆனால் சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம மெயின் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் தான் இருக்குது. நமக்கு உடம்பு வைக்கிறது, நம்ம உடம்பு மெயின்டைன் பண்ணுறது, நம்ம முடி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம உணவு என்ன நம்ம சாப்பிட்றோமோ அதன்படி தான் நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். நாங்கள் சாப்பிட்ற பொருள் தான் உங்களுக்கு தரப்போகிறோம். எப்படின்னா நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம இயற்கையாக எல்லாமே செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. மெயின் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, இதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருடாத வர இதில் வந்து நம்ம பூண்டு கலந்துருக்கோம், மிளகு கலந்துருக்கோம், வேறு எதுவும் கலக்கலை. கடலப்பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து. கடலப்பருப்பு 1 கிலோவுக்கு 1 கிலோ. எப்படின்னா இப்போ நம்ம இதில் வந்து 2 கிலோ கடலப்பருப்பு, 2 கிலோ உளுந்து போட்டிருக்கோம். எப்படின்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் சிம்பிளாக, ஏன்னா முன்னெல்லாம் நிறைய செய்வேன். இப்போ எப்படி சேல் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 5 கிலோ வந்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். எப்படி 2 கிலோ உளுந்து. அப்புறம் பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெண்கள் இந்நாட்டு கண்கள். சரிங்களா, ஏன் சொல்கிறேன்னா சாதாரணமாக இது ஒரு இட்லி பொடி மாதிரி தெரியும். இந்த இட்லி பொடி வந்து நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு பேசலை, உங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான், சின்னது தான். மெயின் வந்து வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு மெயின் சொல்லப்போனால் வீடியோ எடுக்க தெரிலன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் என்னோட சேனல் மட்டும் இல்லை, வேறு எந்த சேனல் வேணாலும் பாருங்கள். இது உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன் சைராம். இது உங்களுக்கு பெண்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்புக்காக இதை நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இது சாதாரண ஒரு இட்லி பொடி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. என்ன மெயின் வந்து சொல்ல வந்தது சொல்லிட்டு அடுத்து சொல்கிறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோன்னா, மிளகு போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், அப்புறம் கடலப்பருப்பு, உளுந்து ஈக்குவலாக போட்டிருக்கோம். மெயின் வந்து கருவேப்பிலை இட்லி பொடி. கருவேப்பிலை எதுக்கு தேவை? மெயின் வந்து நம்ம முடி கருமையாக இருக்கிறதுக்கு அந்த இட்லி பொடி கருமையாக இருக்கணும், நமக்கு வந்து இரும்பு சத்து இருக்கணும் அப்படின்றதுனால நான் எங்கள் வீட்டில் முத சாப்பிட்ற பொருள் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அப்புறம் இந்த இட்லி பொடி தேவைப்படுறவங்க கிலோ கணக்குக்கு வாங்கிக்கலாம். சரிங்களா, 100 இட்லி பொடி 40 ரூபான்னு கொடுக்க போகிறேன். கிலோ 400 ரூபான்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 1/2 கிலோ. மெயின் வந்து கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் கட்டி வாங்கிக்கணும். சரிங்களா, கொரியர் சார்ஜ் நீங்கள் கட்டி வாங்கிக்கிங்க. ஏன்னா இது வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீணாலாம் ஆகாது. 1 வருஷம் இருந்தாலும் வீணாகாது. அந்த மாதிரி இட்லி பொடி தான் நான் ரெடி பண்ணி தரேன். 2 மாதத்தில் வீணாயிடும், 3 மாதத்தில் வீணாயிடும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் இது 1 கிலோ இல்லை 1/2 கிலோ எப்படி வேணாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. நாங்கள் வந்து கிலோ கணக்கில் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். 100 ml 100ன்றது வந்து அது நிறைய கொடுக்கும்போது அந்த 100 வாங்கிக்கலாம். இப்போ 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரி தான் இந்த அம்மா உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். அதனால் வந்து ஹோட்டலில் பிடிக்கல, நிறைய சாப்பிட முடியலன்னா கூட ஒரு இட்லி மாவு, தோசை மாவு நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த இட்லி பொடியை வச்சு நம்ம உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். சரிங்களா, அப்புறம் இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்தா ஒரு மாதிரி வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடும். கொஞ்ச நாள் இல்லை, பொட்டுக்கடலை போட்டால் நமுத்த மாதிரி ஆகிடும். அது வேறு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நான் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து இந்த அரிசி, நொய் இதெல்லாம் கலப்பாங்க. அது ஏன் கலப்பாங்கன்னா நமக்கு எடை கூட வரணும். ஏன்னா
இப்போ வந்து இதில் 2 கிலோ வந்து ஒரு 4 கிலோ சொல்கிறேன் வச்சுக்கிங்களேன். இந்த 4 கிலோவுக்கு வந்து ஒரு 2 கிலோ அரிசி இல்லை 1 கிலோ அரிசி போட்டாலுமே அந்த 1 கிலோ எடை கூடி வரும். சரிங்களா? அந்த எடை கூடுறதுக்காக தான் சில பேர் வந்து அந்த அரிசி கலப்பாங்க. அப்புறம் அது மட்டும் கிடையாது, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் வந்து சமையல் விதங்கள் இருக்கு. இப்போ நான் சமைக்கிறது கடல மாவு கலக்கணும், அப்புறம் சாம்பாரில் இது கடல மாவு கலப்பாங்க, சில நிறைய விஷயங்கள் கலப்படம் இருக்குது, அது கலப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில பேருக்கு பிடிச்சி அரிசி கலப்பாங்க. ஏன்னா நான் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம வந்து கடலப்பருப்பு வந்து கடலப்பருப்பு தான் நம்ம கலக்கிறோம். இது பட்டாணி பருப்புலாம் கிடையாது, பட்டாணி பருப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு 400 ரூபாய் உங்களுக்கு கிலோ சொல்கிறேன்னா வந்து பட்டாணி பருப்பு கிடையாது, கடலப்பருப்பு, உளுந்து, இது மட்டும்தான். உளுந்தும் நமக்கு உடம்புக்கு வந்து சத்து, ஏன்னா இடுப்பு வலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் கடலப்பருப்பு, அப்புறம் பூண்டு, பெருங்காயம், கருகப்பில்லை எல்லாமே சத்தான உணவு தான். இது உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் வந்து இது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பாட்டிலாக வாங்கினாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு மாவு வாங்கி தோசை அதான் இட்லி பொடி தோசை இருக்குது, இட்லி பொடி இட்லி இருக்குது, இட்லி பொடி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லெண்ணெய் கலந்து இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நம்ம காய வைக்க போகிறோம். காய வச்சுட்டு அடுத்து அரைச்சி பேக்கிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறேன். நேற்று வறுத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணதை காமிச்சேன். இப்போ வறுத்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஏன் காய வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, வறுத்து வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து காய வச்சுட்டா அது 1 வருஷம்னாலும் வீணாகாது. சரிங்களா? ஏன்னா வீணாகாது. இப்போ நமக்கு வேற வெயில் வேற கிடைச்சிருக்குல்ல, கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. வெயில் காலத்தில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமோ அத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயில் இல்லைன்னா நம்ம வறுத்து அப்படியே அரைச்சி அப்படியே பேக்கிங் பண்ணிடலாம். இப்போ வெயிலில் காய வச்சு நம்ம திரும்பி அரைச்சோம்னா அது 1 வருஷம்னாலுமே இன்னும் சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பிரே டேட்டுன்னு போடுறாங்க. ஏன்னா மெயின் வந்து எக்ஸ்பிரே டேட்டுன்னா நம்ம எதனா அதில் கலப்படம் பண்ணி அந்த பொருள் கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம எக்ஸ்பிரே டேட் போடலாம். இதுக்கு எக்ஸ்பிரே டேட்டு போடணும் தான், இருந்தாலும் 1 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 மாதம் 6 மாதம் 1 மாதம் 1 வாரம் இப்படிலாம் நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் பண்ணின இட்லி பொடி வந்து நாங்கள் கம்பெனி வந்து மூடிட்டேன்னு சொல்லி என்ன கம்பெனி பற்றிலாம் பேசியிருக்கேன். நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் ஊறுக்கா 14 வகை ஊறுக்கா போட்டிருக்கோம், மெயின் இட்லி பொடி போட்டிருக்கோம். அப்போ பாட்டில் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணும்போது நான் ஹோட்டல் கடை வச்சேன். 1 வருஷம் கழிச்சு அந்த இட்லி பொடியெல்லாம் எங்கள் கடைக்கு எடுத்து யூஸ் பண்ணேன். ஒருத்தர் வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு அந்த இட்லி பொடி சூப்பராக இருக்குது, எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லப்போனால் காரம் கூட கிடையாது. அப்புறம் வறுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நிறைய அடுப்பை வந்து சில நேரத்தில் வானலை வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்தோம்னா என்ன ஆகும்னா தீஞ்சிடும், உள்ளே வேகாது. ஆனால் சீராக வைக்கணும். எப்படின்னா சிம்மில் வைக்கணும். உடனே வேலையாகுமானா, நேற்று இதை வறுத்து எடுக்க மட்டும் கரெக்டாக சொல்லப்போனால் 3 மணிக்கு உட்காந்தேன், 5 மணி வரைக்கும் நான் இந்த வறுத்து எடுத்தேன். அவ்வளோ டைம் ஆச்சு எனக்கு வறுத்து எட்ட வர்றதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும். இதில் நிறைய வேலை இருக்குது. அதனால் வந்து இட்லி பொடி என்ன சொன்னாருன்னா, நல்லா இருக்குது, நான் வருவேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டாரு. எப்போ சாப்பிட்டாங்க? நைட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க சிதம்பரம் போயிட்டு அந்த இட்லி பொடிக்காக சொல்கிறாங்க, இட்லி பொடி சூப்பராக இருக்குது, நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு உங்கள் கடை இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் கடை இருக்குங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து அந்த அப்போ செஞ்ச 1 வருஷம் கழிச்சு அந்த இட்லி பொடி வந்து எங்கள் ஹோட்டலுக்கு, ஏன்னா என்ன நம்ம இதில் போடுறோம் சொல்லுங்கள், மிளகு போடுறோம், பூண்டு போடுறோம், பெருங்காயம் போடுறோம், அப்புறம் கருகப்பில்லை போடுறோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் தான் நம்ம போடுறோம். அதனால வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயினாக கெட்டு போகுதுன்னா நமத்து போயிடும், ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி வராது இருக்குதுன்னு சொன்னாக்க, நம்ம வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அது நல்லா பக்குவமாக வறுத்து நம்ம வெயில் நாள் இப்போ இருக்கிறதுனால காய வச்சு நம்ம அரைச்சி பேக்கிங் பண்ணி சீல் அடித்து வச்சுட்டா அது 1 வருஷம்னாலும் கெட்டு போகாது. அதுதான் நம்ம எஸ்விஆர் இட்லி பொடி. சரிங்களா? இப்போ எஸ்விஆரில் உங்களுக்கு இட்லி பொடி வருது. அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பெண்களுக்கு சொல்கிறேன் நான், இது நான் மட்டும் நல்லா இருக்கணுன்றதை தாண்டி எல்லாருமே யோசிப்போம். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும், அதனால் யோசிப்போம்.
நாளை கட்ட நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. நம்ம வேலைக்கு போகிறத தாண்டி எடுத்த உடனே சில பேர் நம்ம வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது இட்லி பொடி தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முதல் வைக்கலாம். வச்சுட்டு சின்ன சின்ன பேப்பர் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு அட்டை மாதிரி வாங்கிக்கலாம். அந்த இட்லி பொடியை நல்லா வறுத்து எடுத்து நீங்கள் அழகாக ஒரு 5 ரூபா பவுச்சு மாதிரி போட்டு 5 ரூபா இல்லை 10 ரூபா பவுச்சு போட்டு உங்கள் ஊரில் எந்த கடைங்க பக்கத்து கடை இருக்குதோ, இது பெண்களுக்கான பிஸ்னஸ்க்கான நான் சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என் கையில் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு 10 ரூபா வருது, நான் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சில பேருக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாத உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இது நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி சொல்கிறேன் நான். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்து கரெக்டாக போட்டேன்னா எனக்கு வீடியோ எடுக்க இன்னும் அந்த அளவுக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். அப்படியே எல்லாம் செய்கிறது லைனாக எடுத்து போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் செய்கிறது என்னான்ட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இதில் எத்தனை பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இதுக்கு நிறைய தேவையில்லை. ஒரு 1000 2000 ரூபாய் உங்களுக்கு முதல்ல இருந்தால் போதும். சின்ன கவர், அங்கே அந்த எசன்ஸ் கடையில் சின்ன கவர் வாங்கிக்கிங்க. சாதாரண ஒரு அட்டை வாங்கிக்கிங்க. ஒரு ஸ்டாப்லர் வாங்கிக்கிங்க. இட்லி பொடி எடுத்து கிராம் கணக்கு போட்டுங்க. 10 கிராம் 5 கிராம் இப்படி போட்டுக்குங்க. 10 கிராம் கூட போடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன். கடைங்களுக்கெல்லாம் போட்டேன் பசங்களை வச்சு. அந்த மாதிரி இந்த இட்லி பொடியை 10 கிராம் பேக்கிங் பண்ணி 5 ரூபாய் பவுச்சு போடலாம். ஏன்னா 5 ரூபான்றது உங்களுக்கு பெட்டி கடையில் சீக்கிரமாக ஓடிடும். நீங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு கடை போட்டு, ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எதனா சுயமாக செய்யணும், அதுதான் ஒன்று. அப்புறம் இந்த இட்லி பொடி பேக்கோடு சேர்த்து நீங்கள் ஜீரகம் போடலாம், காஞ்சி மிளகாய் போடலாம், வேர்க்கடலை போடலாம், அப்புறம் பட்டை போடலாம், கிராம்பு போடலாம், ஏலக்காய் போடலாம், முந்திரி திராட்சை, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் போது சின்னதாக தெரியும், அது போகும்போது பெருசாக வரும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அது 10 கடைங்களுக்கு ஒரு கடைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு அப்படியே கடைக்கு போட்டு கை காசாக வந்துடுச்சுனாலே அதுக்கு உங்களுக்கு தனி லாபம் இருக்கும். உங்களுக்கு தனி லாபம், நமக்கு தனி லாபம் இருக்கும். சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது இது உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்ததுன்னா, இன்னும் வேறு என்ன தேவைன்னா, நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்கிட்ட யார் வந்தாலும் சொல்லுவேன், நீங்கள் இதை செய்யுங்க அது செய்யுங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு சொல்லுவேன். சாதாரண கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை கூட மார்க்கெட்டில் எங்கே ஹோல்சேல் கிடைக்குதுன்னு பார்த்து விற்கலாம். கீரை வைக்கலாம். என்னவோ ஒரு நம்ம கையிலன்னு ஒரு நம்ம வேலைக்கு போனால் கம்மி சம்பளம். சரிங்களா? நம்ம ஒரு தொழில் எடுத்துக்கிட்டா நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம், நம்ம குழந்தைங்களும் பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம சொந்த பிஸ்னஸ்ன்றது. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம நல்லா இருந்து இந்த மாதிரி வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் கூட ஒரு 2 ஆள் வச்சு ஒரு பையனை வேலைக்கு போட்டு அந்த பையனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கடைங்களுக்கு ஒரு வண்டி வச்சு உங்கள் ஃபேமிலியாக செஞ்சாலும் நீங்களாக செஞ்சாலும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் மட்டும் வளரக்கூடாது, நீங்களும் சேர்ந்து என் கூட வளரணும். அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் மெயின் நம்ம வீட்டில் தான் கம்பெனின்றதை தாண்டி இது உங்கள் வீடு. நம்ம வீட்டில் இப்போ இட்லி பொடி SVR இட்லி பொடி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி இட்லி பொடி ரெடி ஆகிடும். பாருங்கள், இதில் எல்லாம் கலந்து வச்சுட்டேன். வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. கிலோ 400 ரூபாய் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து ஆர்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் பேசும்போதெல்லாம் ஒரு வந்துடும் பாருங்கள். அது ஈனா கிடையாது, பாபா வருவார். ஏன்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சாயிராம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஏன்னா இனி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை, நீங்களும் சேர்ந்து நல்லா இருங்கன்னு கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம் சொல்லுமா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க. பாருங்க, இட்லி பொடி ரெடியாக இருக்குது. நம்ம இட்லி பொடி சூப்பராக செஞ்சாச்சு. 2 நாளாக இந்த வேலை தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் ஃபைனலாக முடிஞ்சுது. ஆனால் முடிஞ்சுதானே இன்னும் முடியல, இன்னும் பேக்கிங் வேலை இருக்குது. 1 கிலோ 400 ரூபாய் இட்லி பொடி தேவை உள்ளவங்க. வணக்கம். பாருங்கள், இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாய்ராம், வணக்கம். பாருங்கள், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. 2 நாளாக இந்த வேலை தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் வீடியோவில் எல்லாம் 1 நிமிஷம் வீடியோலாம் போடுறாங்க, எனக்கு தெரியல.
பாருங்கள் நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம யாருக்கு தேவையோ ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோ 100 எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். மெயினு இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குன்ட்டு. பாப்பா நான் புது இட்லி பொடி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு டிவி வீடியோவில் சொல்லு. எப்படி இருக்கு? நாங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள்.